வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் அதாவது 24லேருந்து வரக்கூடிய டேஸில் எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கா இல்லை அது மாறாமல் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் மக்களே. வாங்க இன்றைக்கான வீடியோக்களை போயிடலாம். நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நானே ஒரு செல்ஃப் லேர்னர். உங்களுக்கு எல்லாமே எப்படி செல்ஃபாக அதாவது எந்த ஒரு கோர்ஸும் போகாமல் எப்படி நம்மளே கற்றுக்கிறது ட்ரேடிங்கை பற்றி அப்படிங்கிறத இந்த வீடியோ இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனலில் தான் நிஃப்டி இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலில் பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய கன்சல்டேஷன்லாம் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் மேலே கீழே ஏதோ ஒரு பக்கம் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக மூவ் ஆகும் மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த சேனல். ஸோ இப்போ 55 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இந்த சேனலுக்குள்ளே தான் நிஃப்டி ஆனது சுற்றிக்கின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணுறப்போ கீழே வந்து அந்த இருக்கிற பெரிய சேனலில் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும் மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் லைனு மேலே டாப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கிட்டத்தட்ட ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நல்லா பாருங்கள், கீழே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைட்வேஸ் மாதிரியே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்கே பாருங்கள் வேறு ஏதோ பேட்டர்ன் மாதிரி ஏதோ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது வந்து என்ன பண்ணணும்னா வந்து கீழே வந்து மோதிட்டு மறுபடியும் இதில் போய் மோதிட்டு மறுபடியும் கீழே பிரேக் பண்ணி அந்த மாதிரி தான் சுற்றணும். ஒன்று இந்த சேனலில் மேலே பிரேக் பண்ணணும், இல்லாட்டி இந்த சேனலோட கீழே இந்த பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெண்டு சேனலுக்கு நடுவில் இருக்க இந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து ஃபர்தராக அந்த சைடு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா சார்? நல்லா பாருங்கள். ஓகே ஓகே இருங்க. ஓகே பார்த்தீங்களா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கா? ஸோ இந்த லைன் ஒரு வேளை ஒரு சேனலோட லைனாக இருந்தால் என்ன பண்ணுறது நான் செக் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக டச் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே சூப்பர். கரெக்டாக எல்லா இடத்துலையுமே எங்கெங்கே டச் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு சென்ட்ரல் லைன் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேஞ்சஸ் எதுவும் தெரிலன்னு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிஃப்டி வந்து மேலே போன ஒரு சேனல் வந்து அடுத்து இன்னொரு சேனலுக்கு கை மாறின மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ பார்ப்போம் இது எந்த சைடு போக போகுதுன்ட்டு நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு இந்த ரெண்டு சேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு வேளை இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா ஓகேங்களா, இப்போ கடைசியாக வர சேனல் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மறுபடியும் அந்த சேனலுக்குள்ளே போகணும். அப்படி இல்லை இந்த சேனல் கடைசியாக வர சேனலே கிடையாது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதாவது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த பெரிய சேனல் பிக் சேனல் இருக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வரைஞ்சுமே அந்த சேனலோட டாப். ஓகேங்களா? அதை வந்து டச் பண்ணி சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே நிஃப்டி கீழே போகலாம். இல்லாட்டி அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த சின்ன சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்டாக வரைஞ்சு பார்த்திங்களா அந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னோடய ப்ரிடிக்ஷன். நான் ஓரளவு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் நான் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே தான் அந்த சேனல்குள்ளேயே தான் ஓடிட்டு இருந்தது 4 நாளாக. ஸோ கரெக்டாக இதை யூஸ் பண்ணி மேலே வந்து டச் எடுத்ததுக்கப்புறம் யாரெல்லாம் செல்லு பண்ணாங்களோ அதே மாதிரி கீழே வந்து டச் எடுத்ததுக்கப்புறம் யாரெல்லாம் பை பண்ணாங்களோ ஓகேங்களா, கால் ஆப்ஷனும் ஓகேங்களா, மேலே போய் டச் எடுக்கும்போது புட் ஆப்ஷன் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? இதே 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். இங்கே பாருங்கள் இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. மேலே போய் டச் எடுத்ததுக்கப்புறம் சரியாக கீழே வந்திருக்கு. ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அவுட் கொடுக்க வச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு சிறப்பான சம்பவமாக இந்த சேனல் ஓகேங்களா போயிட்டுருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டு மேலே போகாமல் அப்படியே அதிலே ஓடிட்டு அந்த பிரேக் அவுட் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது ரீடெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்மளோட ஜோன் அந்த சென்ட்ரல் லைனில் அந்த சேனலோட சென்ட்ரல் லைனில். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில சேனல் ட்ரெண்ட் லைன் இதை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே உங்களால் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த சேனலை பற்றின வீடியோஸ்லாம் நான் போடல. ஸோ அதை பற்றி நான் அப்கமிங்கில் போகிறேன். இப்போ தான் ஒவ்வொரு பேட்டர்னாக கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ டபுள் டாப் முடிஞ்சது. ட்ரிபிள் டாப் வந்து சிமிலர் தான், டபுள் டாப் மாதிரியே தான், ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் பேட்டர்ன்லாம் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சேனலோட நேச்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள்
என்ன பண்ணி வச்சுருக்குன்னு தெளிவாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு இது போயிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஸோ மறுபடியும் வந்து இந்த சேனலில் கீழே மோதிட்டு அப்படியே வந்துட்டுருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு மக்களே ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியுதா. ஸோ இந்த சேனல் வந்து கீழே வந்து மோதிட்டு தான் எங்கேயாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இது எங்கே போனாலும் அங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமே ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு கன்சால்டேஷன் மூமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ சேனலுங்கிறதே ஒரு கன்சால்டேஷன் தான். அவன் மேலே ஒரு சேனல், அதுக்கப்புறம் இன்னொரு சேனல், அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன சேனல் அப்படிங்கிற மாதிரி சுற்றி அடிச்சிட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் சேனல் இல்லை சேனல் கரெக்டாக வச்சுருக்கமான்னு கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க மாதிரி தோணுச்சு. இப்போ பாருங்க கரெக்டாக அந்த சென்டரில் இன்னும் எடுத்துருக்கு டச்சு ஓகேங்களா. ஸோ அதனால சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி தான் நம்ம சொன்னதை அப்படியே அக்யூரேட்டாக பர்ஃபார்ம் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டா அப்படி ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் வரைஞ்சது கூட அப்படியே இருக்குது. எங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒயிட்டில் இருந்தது, அதனால் பேக்ரவுண்ட் ஒயிட் இருந்தது இருந்ததுனால ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கில் ஒன்று மேலே பிரேக் அவுட் படிச்சுன்னா மேலே போகும், கீழே பிரேக் அவுட் படிச்சுன்னா கீழே போகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் நடந்திருக்கு. அடுத்த நாளே, அதாவது நான் வந்து 17ஆம் தேதி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. 18ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு ஓகேங்களா. அன்னையிலேருந்து யாரெல்லாம் இதையே ஒரு ஸ்விங்காக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணாங்களோ கால் ஆப்ஷனையே, அவங்களுக்கெல்லாம் சரியான ப்ராஃபிட் வந்துருக்கும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அங்கே பாருங்கள் 50,000லேருந்து 51,500, எஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,500 பாயிண்ட் மக்களே. நம்மளோட டார்கெட் 1,700 வரைக்குமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1,700 பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த டார்கெட் எதுனா வந்து ஆல் டைம் ஹை தான் சொல்லியிருந்தோம். ஆல் டைம் ஹை கிட்ட பாருங்கள், அங்கே பாருங்கள் போயிட்டு டச் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதையும் பிரேக் பண்ணி இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட விட்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெளிவாக தெரியுங்கிறத தான் அந்த மெஷர்மெண்ட்டை கூட எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ பேட்டர்னை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். கரெக்டாக போட்டு முடிச்ச அடுத்த வாரமே இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஓகேங்களா போயிடுச்சு மார்க்கெட் மேலே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபிபனாச்சியெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்விங்கை வந்து இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணியிருந்தா கூட ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கோல்டன் ஜோன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே 0.5 0.618 இந்த ஒரு ஏரியா வந்து ஃபிபனாச்சி வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பார்த்துருங்க. இந்த ஒரு கோல்டன் ஜோனில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு மறுபடியும் ஒரு 100% ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதில் கூட நீங்கள் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோவாக ஃபைன் பண்ணி அதிலிருந்து எடுத்துருந்தீங்கன்னா கூட, அதாவது ஒரு மேலே வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்விங்கை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட அடுத்த ஒரு இதை வந்து நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டில் கரெக்டாக ஃபைன் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை செட் பண்ணி அதை சைட்வேஸாக மாற்றுதுன்னா அந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடமா இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட்டை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் போட்டால் தான் தெளிவாக தெரியும். இந்த லைனில் ரிமூவ் பண்ணிடலாமா, ஓகே இந்த லைன் ரிமூவ் பண்ணிடுவோமா, ஓகே மேலே ஒரு பாக்ஸ் போடுவோம் ஃபஸ்ட் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எதுனா கிளியரான ஒரு பாக்ஸ் செட் பண்ணுறாருங்க. இது இந்த ஜோனை வந்து மேலே இல்லாட்டி கீழே பிரேக் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கீழேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இருங்க இந்த லைனையே தூக்கிடுவோம், லைன் வச்சா கரெக்டாக ஸோ லைனை தூக்கிட்டு பாக்ஸே ஒன்று போட்டுக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களை கரெக்டாக வைக்கிற பாருங்க. ஓகே இந்த இடம் ஓகே சூப்பர் செட் ஆகிடுச்சு. மேலே அதே மாதிரி ஓகே கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஜோன். இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு கன்சல்டேஷன் மூமெண்ட்டில் இருக்குது ஓகேங்களா. எய்தர் இந்த லோவை பிரேக் பண்ணணும், எய்தர் அந்த ஹையை பிரேக் பண்ணணும் ஓகே. அதாவது 51,000 சாரி எங்கேங்க 51,100 வந்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகும். 52,000 மேலே, அதாவது ஆல் டைம் ஹையை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்கான ஒரு இது ஓகேங்களா. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.